சர்க்கம் 65. அந்தப்புற மாதர்கள் கதறல். இரவு கழிந்ததும் மறுநாள் விடியற்காலையில் அந்த மன்னர் இருந்த மாளிகைக்கு மன்னர் புகழ் பாடுவோர் வந்து சேர்ந்தார்கள். வனப்புமிக்க ஆடை ஆபரணம் அணிந்த சூத்தர்கள், சிறந்த புகழ் படைத்த வம்ச பரம்பரையை பாராட்டும் மாகதர்கள், இசை கலையை நன்றாக கற்றிருந்த இசை வாணர்கள் முதலியோர் தத்தமுக்குரிய தனித்தனி முறைப்படி மன்னர் புகழ் இசைத்த வண்ணம் அங்கே வந்து சேர்ந்தார்கள். மன்னரை புகழ்ந்து உரத்த குரலில் ஆசி பெறும் தோத்திரக்காரர்களின் புகழ் உரைகளின் பலத்த சப்தம் அரண்மனை சுற்றுச்சுவர்களில் மோதி எதிரொலித்தது. இவ்வாறு போற்றி பாடுகின்றவர்களிடையே கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு அரச மரபினரின் வீரச் செயல்களை இசைப்பவர்களான தாளம் போடுபவர்கள் செயல்களுக்கு ஏற்ப தாளகதியை மாற்றி ஜாலராவை தட்டினார்கள். அந்த மாபெரும் சப்தத்தினால் மரக்கிளைகளில் இருந்தவைகளும் கூண்டுகளில் இருந்தவைகளும் அரச மாளிகையில் வசித்து கொண்டிருந்தவைகளுமான பறவைகள் கண்விழித்து கொண்டு குரல் எழுப்பின. வேத வித்தகர்களின் முகத்திலிருந்து வெளிப்பட்ட புண்ணிய சொற்களாலும் வீணைகளில் இருந்து எழுந்த இனிய ஓசைகளாலும் வரலாற்று கதைகளின் ஆசீர்வாதத்தோடு கூடிய பாடல்களாலும் அந்த மாளிகை நிறைந்தது. பின்னர் நல்லொழுக்கமுடையவர்களும் குற்றேவல் செய்வதில் வல்லவர்களுமான பெண்களும் அரவாணிகளும் முன் எப்போதும் போலவே வந்து சேர்ந்தார்கள். நீராடும் முறையை நன்கறிந்த பணியாளர்கள் பொற்குடங்களில் வாசமிகு செஞ்சந்தனம் கலந்த நன்னீரை உரிய காலத்தில் உரிய முறைப்படி கொண்டு வந்தார்கள். மற்றும் சில கன்னியர் உடலில் தேய்த்து கொள்வதற்கான மங்கள பொருட்களையும் நீராடிய பின் அருந்துவதற்கான மூலிகைகளையும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் சரியான அளவிலும் தரம் உயர்ந்தவைகளாகவும் அவ்வவற்றிற்குரிய நற்பலனையும் காந்தியையும் தரக்கூடியவைகளாகவும் இருந்தன. சூரியோதயம் ஆகும் வரையில் அவர்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அரசல் வராமல் போகவே என்ன ஆயிற்று என்று சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள். அப்போது கோசல மன்னர் தசரதருடைய அருகில் இருக்கக்கூடிய நாரிமணிகள் அவர் படுக்கையின் அருகே சென்று தங்கள் கணவரை கண்விழிக்க செய்ய முயன்றார்கள். அவரை தொட்டு பேசும் உரிமையுடைய அவர்கள் மரியாதையுடனும் பக்தியுடனும் அவருடைய படுக்கையை தொட்டு ஆட்டியும் அவர் உடலில் உயிர் இருப்பதற்கான எந்தவித அடையாளத்தையும் காணவில்லை. படுத்திருக்கும் முறை அசைவுகள் முதலியவற்றை அறிந்தவர்கள் அவர்கள். அத்துடன் கை நாடிகளின் துடிப்பையும் இதயத்தின் ஒலி குறிப்பையும் உணர்ந்தவர்கள். அவர் உடலில் உயிரோட்டத்திற்கான எந்தவித அடையாளத்தையும் காணாததால் உயிர் போய்விட்டதோ என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆற்றின் வெள்ளப்பெருக்கிற்கு எதிராக இருக்கும் புற்களின் நுனியை போல் உடல் நடுங்கினார்கள். சந்தேகப்பட்டு கொண்டிருந்த பெண்கள் மன்னரின் முகத்தை நேராக பார்த்தவுடன் தாங்கள் சந்தேகித்தது உண்மையாகிவிட்டதை உணர்ந்தார்கள். புத்திரர்களை பிரிந்த சோகத்தில் மூழ்கியிருந்த கௌசல்யாவும் சுமித்ரையும் மரணமடைந்தவர் போல் உறங்கி போயிருந்ததால் அதுவரையில் கண் விழிக்கவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த கோசலை ஒளி இழந்திருந்தார். அவருடைய நிறம் மாறியிருந்தது. சோகத்தின் ஆட்பட்டு கவலையில் இருந்தார். இருட்டினால் மூடப்பட்ட தாரகை போல அழகு குன்றியிருந்தார். மன்னரின் அருகில் கௌசல்யை இருந்தார். அவர் அருகில் சுமித்ரை இருந்தார். இருவர் முகங்களிலும் சோகத்தின் விளைவாக ஏற்பட்ட கண்ணீர் பெருக்கு பரவி இருந்ததால் அவர்கள் சோபையுடன் திகழவில்லை. அந்த புறத்து மாதர்கள் அவ்விரு அரசிகளும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மன்னரின் உயிர் தூக்கத்திலேயே பிரிந்து சென்று விட்டது என்று எண்ணினார்கள். காட்டில் பெண் யானைகளை விட்டு ஆண் யானைகள் வேறிடம் சென்று விட்டால் பெண் யானைகள் எப்படி தவிக்குமோ அவ்வாறே அந்தப்புற பெண்ணரசிகள் எல்லோரும் துயரம் தாங்காமல் உரத்த குரலில் கதறி அழுதார்கள். அவர்களுடைய உரத்த அழுகை குரலை கேட்டதும் கௌசல்யை சுமித்ரையின் உறக்கம் கலைந்தது. கௌசல்யையும் சுமித்ரையும் மன்னரை கண்ணால் பார்த்து கைகளால் தொட்டதும் ஆ என் கணவரே என்று அலறிக்கொண்டு தரையில் விழுந்தார்கள். கோசல மன்னருடைய குமாரத்தியான கோசலை தரையில் விழுந்து புழுதியில் புரண்டு அரற்றினார். ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்துவிட்ட நட்சத்திரம் போல ஒளி எழுந்து காணப்பட்டார். மன்னருடைய உடலின் உஷ்ணம் அடங்கி போனதையும் கௌசல்யை தரையில் விழுந்து கிடப்பதையும் பார்த்த எல்லா பெண்டிரும் உணர்விழந்த பெண் யானையைப் போல அவரை பார்த்தார்கள். பின்னர் மன்னருடைய பிற பத்னிகளான கைகேயி முதலியவர்கள் சோகம் தாங்காமல் கதறி அழுதார்கள். உணர்விழந்து கீழே விழுந்தார்கள். முன்பே அங்கு சோகமயமான அழுகை குரல் ஒலித்து கொண்டிருந்தது. அவர்களும் உரத்த குரலில் ஒப்பாரி வைக்க தொடங்கியதும் பேரொலி எழுந்தது. அதனால் வியாபிக்கப்பட்ட அந்த மாளிகை சோக குரலை எதிரொலித்தது. திடீரென்று மரணத்தை அடைந்துவிட்ட மன்னரின் அந்த மாளிகையின்
எல்லா பக்கங்களிலும் மனவேதனை கொண்ட மக்கள் குழுமினார்கள். முற்றிலும் கலக்கம் அடைந்ததாயும் அழுகையொலி நிரம்பியதாயும் சோகத்தால் பீடிக்கப்பட்ட உறவினர்களை உடையதாயும் ஆனந்தமிழந்ததாயும் பரிதவிப்பு, சோகம் மற்றும் அச்சம் தரும் தோற்றமுடையதாகவும் அந்த மாளிகையாயிற்று. பெரும் புகழ் படைத்த மாமன்னரின் மனைவிமார்கள் தம் கணவர் பரலோகம் சென்று விட்டார் என்பதை அறிந்து அவருடைய இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு மிகவும் துயரத்தோடு அழுது கொண்டு ஆதரவற்றவர்கள் போல பரிதாபமாக புலம்பினார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 65வது சர்க்கம் முற்றிற்று.